Let's cook. Let's eat. வாங்க பொருள் விலங்காய் உருண்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துருவன தேங்காய். இது வந்து 2 அச்சு வெல்லம், சுமார் 125 கிராம்ஸ் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் நெய், 2 ஏலக்காய். சரி, அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நான் வச்சுருக்க அரிசியை சேர்த்து வறுத்துக்கிறேன். இது நல்லா சூடு வந்து கலர் மாறணும், அது வரையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இது கலர் மாறிடுச்சு. நான் வந்து அடுத்து ஒரு தட்டில் கொட்டி இதை ஆற வச்சுக்கிறேன். அடுத்து இதே பேனில் நம்ம வச்சுருக்க பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். இது வந்து லேசாக சூடு வந்தால் போதும், இது கலர் மாற வேண்டாம். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்தா போதும். இப்போ இதை வறுத்தாச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதே நான் ஆற வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி பருப்பு ரெண்டையுமே நான் ஒன்றா சேர்த்துருக்கேன். இது ஆறிடுச்சு. இது கூட நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதே பேன் வச்சுக்கோங்க. அதில் நான் வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய் உருகட்டும். இப்போ நெய் உருகிடுச்சு. நான் வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயோடய நான் வச்சுருக்க கடலை எள்ளு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா எள்ளு அதையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து லேசாக சூடு வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ பால் காய்ச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும், அது வரையும் இருக்கட்டும். இது எல்லா வெல்லமும் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இது வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது அரைச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம வந்து கடைசியாக கோட் பண்ணுறதுக்கு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அந்த பேனே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம அரைச்ச மாவு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வச்சுருக்க தேங்காய் எள்ளு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து லேசாக கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஆறிடுச்சுன்னா அப்புறம் கட்டி பட்டுரும். இது கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மீது எல்லாத்தையுமே நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதோ ரொம்ப டேஸ்டியான பொருள் விலங்காய் உருண்டை ரெடி. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.